அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு தான். எல்லோருக்குமே தெரியும், கரூர்ல நடந்த சம்பவத்தை பற்றி தான் நான் பேச போறேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணாலே ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, யூடியூப், இது எல்லாத்துலேயும் இந்த நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. யார் மீது தவறு, யாரால் நடந்த தவறு, யாருக்காக நடந்த தவறு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒன்னாலதான் தப்பு அப்படின்னு நான் சொல்லும் போது இந்த விரல் என்னையும் காட்டுது இல்லையா? நான் எந்த கட்சியை சார்ந்தும் பேச போறதில்ல. எந்த கட்சிக்கும் நான் எந்த ஒரு கலைஞனுக்கும் நான் ரசிகனா இருப்பேனே தவிர அடிமையா இருக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு வெறியனாவும் நான் இருக்க மாட்டேன். எனக்கு சிவாஜி கணேசன் சார் நடிப்பு பிடிக்கும். எம்ஜிஆர் சாரோட அந்த வீரம் பிடிக்கும். அதே மாதிரி கமலஹாசன் சாரோட நடிப்பு பிடிக்கும். ரஜினி சாரோட ஸ்டைல் பிடிக்கும். விஜய் சாரோட டான்ஸ் பிடிக்கும். அஜித் சாரோட அந்த என்ன சொல்றது, ஒரு ஹானஸ்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நடிக்கிற சிவகார்த்திகேயன் சார், சத்யராஜ் சாரோட வில்லத்தனம், இது எல்லாமே எனக்கு பிடிக்கும். சரிங்களா? இந்த கலைஞன் தான் எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தரமா இருக்கும். அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட இந்த தாய்மை உள்ளம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட அந்த மாதிரி இருக்கிற ஒரு கலை குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தலைவனாகணும்னு ஆசைப்பட்டு வராரு. நிறைய மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சு வந்திருக்காரு. இந்த பக்கம் காலங்காலமா நமக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க, நமக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்க அந்த திமுக கட்சியும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இவங்களாலதான் சதி நடந்துச்சு, இவங்களாலதான் பாத்தீங்கன்னா தவறு நடந்துச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி ஒருத்தங்களை பிடிச்சிருக்கோம், ஒருத்தவங்க பிடிக்காது இல்லையா, அவங்க காமிச்சுக்கிறாங்க, கை காமிக்கிறாங்க. ஆனா இதுல என் கை யாரை காட்டுதுன்னா என்னதான் காட்டுது. ஏன்னா என்ன மாதிரிதான் அங்க இருக்க பெண்கள் இருப்பாங்க, அவங்க மனநிலைமையும் இருக்கும். நான் அந்த பெண்கள் மனநிலைமையிலிருந்து நான் பேசுறேன். அவங்க இப்ப தப்ப உணர்ந்தாங்கன்னா எப்படி பேசுவாங்களோ அதை பத்தி நான் பேச போறேன். ஒரு அம்மா பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அம்மா 2 பொண்ணுங்க, 3 பேருமே இறந்து போயிருக்காங்க. ஒரு கிராமத்துல 5 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டெஃபண்டம், அவங்களோட அம்மா அந்த குழந்தை 1.5 வயசு குழந்தை இறந்து போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட நான் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன். இப்ப நம்ம கோவிலுக்கு போறோம். அத்தி வரதர்ன்னு சொல்லிட்டு 40 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த நடையை திறப்பாங்க, அவரை காமிப்பாங்க. நான் அங்க போயிருக்கேன். அப்ப போன தடவை திறக்கும் போகும்போது அவ்வளோ கும்பல். அந்த கூட்ட நெரிசல்ல இப்படி போய் கடவுளை பார்க்கணுமா அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் நான் கோவப்பட்டேன். அப்புறம் வந்தாச்சு. பிளாக்ல டிக்கெட் விற்கிற மாதிரி அங்கேயும் வித்தாங்க. 3000 ரூபாய் ஒரு டிக்கெட். சரி வந்துட்டோம், பார்த்துவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டோம். அதே மாதிரி இப்ப ரீசெண்டா திருச்செந்தூர்ல ஹார்ட் அட்டாக் ஒருத்தர் கும்பல்ல இறந்து போயிட்டாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சாமியை குறை சொல்ல. சாமி நீ என்னை பாரு, இப்ப நீ பார்த்ததான் நான் உனக்கு வரம் தருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை. நான் எப்பவுமே கோவிலுக்கு போகும்போது எந்த ஒரு விசேஷ நாட்கள் இல்லாதப்ப ஃப்ரீ டைம்ல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அப்பதான் சாமியை நல்லா தரிசனம் பண்ண முடியும். அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோயில் பக்கத்துலதான் இருக்கும். ஆனா நான் போக மாட்டேன். கும்பல் நேரத்துல போக மாட்டேன். சித்திரை பூ திருவிழாக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா இப்ப கூட்டம் அதிகமா இருக்கு, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சேட்டலைட் சேனல்களும் அதிகமாயிடுச்சு. என் கைக்குள்ள நான் என் வீட்டு ரூமுக்குள்ள உட்காந்து நான் அந்த இது எல்லாத்தையும் விஷயத்தையும் உலகத்தையும் நான் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கு. முதல்லாம் பாத்தீங்கன்னா ரேடியோல தான் நியூஸ் கேட்பாங்க. இந்த இடத்துல இங்க போர் நடக்குது, இங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே நமக்கு போன்லயே நம்ம பாத்துறோம். டிவியில கூட பார்க்க தேவையில்ல. நம்ம கைக்குள்ள வச்சு யாருக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம அந்த உலகத்தையே பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கர்ப்பிணியா நான் இருக்கேன். அப்போ ஏன் நான் போகணும்? நான் ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கேன், நான் ஏன் போகணும்? ஒரு குழந்தைக்கு நான் அம்மாவா இருந்திருக்கேன், ஒரு கணவனுக்கு மனைவியா இருக்கேன், நான் ஏன் அங்க போய் நிக்கணும்? எங்க அம்மா அப்பாவுக்கு யார் இருக்கா என்னைய விட்டா? என் கணவனுக்கு யார் இருக்கா? என் குழந்தைக்கு யார் இருக்கா? என் இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு இப்ப ஒரு தலைவன் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொருத்தர் ஜெயிச்சு வந்தா அந்த தலைவன் நாட்டை காப்பாத்துக்க ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கட்சிகள் இருக்கு, நிறைய தலைவர்கள் இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க, இருக்க போறாங்க. ஆனா என் குடும்பத்துக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு என்ன விட்டா வேற யார் இருக்கா? நான் தான் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அந்த ரோலை. இப்ப என் குழந்தைக்கு அம்மாங்கிற ரோலை நான் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை இன்னொரு பெண் சித்தியா வேணா வரலாமே தவிர அம்மாவா வர முடியாது இல்லையா? அதே மாதிரி யோசிச்சு சில விஷயங்கள் இவ்வளவு கும்பல் வரும், இவ்வளவு விஷயங்கள் நம்ம போனா இவ்வளவு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஒரு நடிகரா பாக்குறதுதான் இப்ப அதிகமா இருக்கு. அவங்க தலைவனா கூட பாக்கல, ஒரு நடிகர் வந்திருக்காரு திரையில பார்த்தவரை நம்ம நேர்ல பார்க்க போகணுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி
இவங்க பண்ண சதி, அவங்க பண்ண சதி அப்படிலாம் வந்து நீங்க வந்து யோசிக்காதீங்க. உங்களை யார் வந்து கட்டாயப்படுத்தி யாராவது தூக்கிட்டு போனாங்களா? இல்ல இல்ல, நீங்களா தானே விருப்பப்பட்டு போனீங்க. அந்த மாதிரி போனது யார் தப்பு? நம்ம தப்பு தான். நம்ம போயிருக்க கூடாது. அதுவும் இல்லாம இவ்வளவு ரிஸ்கான சமயத்துல போயிருக்க கூடாது. காலையில இருந்து நின்னது தப்பு. அவங்க நேரத்துக்கு வரல அப்படின்னா, நேரத்துக்கு கரெக்டா வரல அப்படிங்கும் போதே நம்ம அங்க வந்து கிளம்பி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து அந்த ஊர்ல, கரூர்ல அந்த சம்பள நாள்னு சொல்றாங்க. எல்லாருமே அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு நிறைய ஃபேக்டரியில கூட நீங்க கிளம்புங்க போய் பாக்குறதுனா பாருங்கன்னு சொல்லிட்டு சம்பளத்தை கொடுத்து சீக்கிரமா கூட அனுப்பிச்சு வச்சுட்டாங்களாம். ஸோ அந்த கும்பல். ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து என்ன சொல்லுவோம், நான் ஆட்டோ சவாரியை டிராப் பண்ண வந்தேன். அப்ப வந்து சரி நம்மளும் போய் பார்க்கலாமேன்னு போனேன். நானும் நெரிசல்ல அவர் பார்த்தா ஆள் நல்லா ஆள் பாடியா நல்லாதான் இருக்காரு. ஆனா அவரே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து எல்லாம் சரிஞ்சு விழுந்ததுல, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்ததுல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கே மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் செத்தே போயிருப்பேன்னு சொல்றாங்க. அதாவது யமனோட வாசல் வரைக்கும், அந்த யமலோக வாசல் வரைக்கும் போயிட்டு வந்தவங்க சொன்ன பதில். இதுல வந்து நீங்க இவங்க மேல தப்பு, அவங்க மேல தப்பு அப்படின்னு பேசுறத விட்டுட்டு, முதல்ல அடுத்த முறை இந்த மாதிரி நடந்தா நம்ம வந்து போகக்கூடாது. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்வோம், முன்னேற்பாடுகள்லாம். இனிமே எப்படி இருக்கணும் அப்படின்னு. அப்படித்தானே நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஸ்கூல் பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த குழந்தை வந்து ஸ்கூல் பஸ்ல இருந்து அந்த ஓட்ட வழியா கீழே விழுந்து டயர்ல நசுங்கி இறக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஸ்கூல் பஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. பிரேக் எல்லாம் கரெக்டா பிடிக்குதா, அதெல்லாம் டிரைவர் நல்லா லைசன்ஸ் வச்சிருக்காரா, எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து தீ விபத்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. தீ விபத்து நடந்ததுக்கு அப்புறம் தான் கூரையெல்லாம் எடுங்க. கான்ட்ராக்ட் வந்து அந்த கான்கிரீட் அந்த இது சிமெண்ட் போட்டு கட்டடம் இல்ல வந்து கான்கிரீட் கட்டடமா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி குழந்தைங்கலாம் போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகுறாங்க, பசங்க எல்லாம் ரொம்ப வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போதுதான் டாஸ்மாக் வந்து பக்கத்துல ஸ்கூல் பக்கத்துலயே எல்லாம் ஈஸியா கிடைக்குது. அப்ப வந்து இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துவாங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடந்ததுக்கு அப்புறம் வந்து பண்றதுல என்ன பிரயோஜனம்? நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இப்ப உயிர் போனா வருமா? கண்டிப்பா வராது. இதெல்லாம் யோசிக்காம ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க, இப்ப நான் அவருக்கு வந்து ஃபேனா இருக்கனால நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்ல இந்த கட்சியை சார்ந்தவங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணனால நம்ம குடும்பத்துக்கு யாரை சப்போர்ட் பண்ணுவாங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம குடும்பத்துக்கு தேவை, நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த உயிர் போச்சுன்னா வருமா? நம்மளுடைய சாவு வந்து யாருக்காக இருக்கணும்? முதல்ல நம்மளை சார்ந்தவங்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக இருந்தா கூட ஒரு பெருமையா இருக்கும். காரணமே இல்லாம நமக்கு வந்து வந்து ஒரு உயிரிழப்பு ஏற்படுதுன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை. அவங்க வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, எங்க அண்ணனும் அண்ணியும் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போறதுக்கு நாங்க ரெடியா இருந்தோம், கூட்டத்துக்கு போயிட்டு வந்து நைட்டு கிளம்பலான் இருந்தாங்க, உயிரோட வரல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேதனை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேலாவது நடக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் யோசிங்க. நம்ம கைக்குள்ளே எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கட்சியில இருக்கவங்களும் கொஞ்சம் யோசிங்க. இந்த மாதிரி வந்து கூட்டம் கூடுறது, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாயிருச்சு, ஜனத்தொகை அதிகமாயிருச்சு, வண்டி வாகனங்கள் அதிகமாயிருச்சு. எந்த இடத்துல கூட்டம் போட்டா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது, இந்த இடத்துல கூட்டம் போட்டா நல்லதா அப்படிங்கிறத எல்லாருமே வந்து யோசிங்க. அது மட்டும் இல்லாம யாரையும் பிளேம் பண்றதை விட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து மனசுல நினைங்க. நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியம். நான் சொன்ன மாதிரி பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போறதுக்கே நான்லாம் யோசிக்கிறேன். கும்பல் நேரத்துல அங்க போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த சாமி மேலேயே நமக்கு வெறுப்பு வந்துடும், ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க உண்மையாலுமே வந்து விஜய் ரசிகர் அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு வந்து நீங்க நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். அவருடைய பேரை காப்பாத்துறதுங்கிறது கூட்டம் சேர்றது இல்லை. கூட்டத்துல எப்படி நடந்துக்கிறோம், மக்களை வந்து எப்படி நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்றோம், மக்களை எப்படி கவனிக்கிறோம், மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை எப்படி போய் நிக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம காட்டினா மட்டும்தான் அவர் மேல ஒரு மரியாதை வரும். தொண்டர்கள் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்தா தலைவன் மேல கண்டிப்பா ஒரு மரியாதை வரும். அதை பாக்குற மக்களுக்கு தொண்டர்களே வந்து இப்படி இருக்கும்போது தலைவர் எப்படி இருப்பார் அப்படின்னு தோணும். அவர் நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்தா கூட சுத்தி இருக்கவங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆரவாரம் பண்ணி கூட்ட நெரிசல் அதிகமாக்கி எல்லாம் பண்ணா அவருக்கு எப்படி நல்ல பேர் கிடைக்கும்? அதையும் நீங்க யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு ஆளும் கட்சியினரும் போலீஸையும் வந்து நம்ம குறை சொல்றோம், போலீஸ்காரங்களும் மனுஷங்க தான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எத்தனை மக்களுக்கு எத்தனை போலீஸுங்க நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண முடியும்? போலீஸ்க்கு வந்து இந்த கூட்டத்தை மட்டும்தான் பாத்துக்கிற வேலை. தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை போலீஸையும் கொண்டு வந்து இறக்க முடியுமா? வேற பிரச்சனையே இல்லையா? அதே சம்பவத்தை அன்னைக்கு அதே நேரத்துல வேற எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு தானே இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நோட் பண்ணுங்க. யாரையும் குறை சொல்றதுக்கு முன்னாடி மற்றவங்களை விரலை காட்டுறதுக்கு முன்னாடி இந்த விரல் நம்மளையும் காமிக்குது. யார் மேல நம்ம வந்து அதிகமா அக்கறை வைக்கிறோம், யாரை வந்து ரொம்ப நம்ம அதிகமா நேசிக்கிறோம்
அப்படிங்கிறத உணருங்க. உங்களை நீங்க நேசிங்க, உங்க குடும்பத்தை நேசிங்க. அதை தாண்டி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. இந்த நேரத்துக்கு எது முக்கியம்? வீட்டுல சந்தோஷமா டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியா இருந்தாலே போதுமே. இந்த பிரச்சார கூட்டத்தோட பேச்சு நமக்கு தான் அடுத்த நாள் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறாங்க, அன்னைக்கு நைட்டே வந்துருது. அதை பார்க்க போறோம். நம்ம கொள்கை பிடிச்சிருந்தா நம்ம அந்த கட்சிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்க போறோம். பிடிக்கலன்னா நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போறோம். இப்படிதானே இத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இருந்துட்டு போவோமே. நம்ம மாஸ் காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக, இவங்கதான் பெரிய ஆள் நம்ம அவங்கள காட்டணுங்கிறதுக்காக நம்ம உயிரை பலி கொடுக்கணும் அவங்களுமே சொல்ல மாட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா வண்டியை பின்தொடராதீங்க, வேகமா வராதிங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம யாரும் கேட்கமா அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு தலைவன் நல்லபடியா தலைவனா உருவாகிறதுக்கு அவங்களுடைய தொண்டர்கள் தான் முக்கிய காரணம். அது எந்த தொண்டரா இருந்தாலும் சரி, எந்த கட்சி தொண்டரா இருந்தாலும் சரி. எந்த கட்சியில அடித்தளத்துல இருக்கிற தொண்டர்கள்ல இருந்து மேல்தட்டுல இருக்கவங்க வரைக்கும் எப்படி கரெக்டா இருக்காங்கன்னு பார்த்தாதான் அந்த தலைவனுக்கே ஒரு மரியாதை. செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாலே நமக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்திருக்காது. எல்லாரும் வரிசையில போயிட்டு நல்லா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு இதா இருந்திருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது. இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். வருமுன் காப்பதுதான் நல்லது. அதனால இனிமேலாவது எல்லாத்தையும் சிந்திச்சு நம்ம செயல்படுவோம். மற்றவங்களை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சில விஷயங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு எது நல்லதோ அதை பண்ணுவோம். அதான் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தர் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைச்சாலே இந்த நாடு நல்லா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா அதை மட்டும் நினைங்க. தேவையில்லாம பிரச்சனையை நம்மளே உருவாக்கிக்க வேணாம் அப்படிங்கிறதையும், அந்த 40 பேருடைய ஆத்மாவும் சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நான் கேட்டுக்கிறேன். எல்லோருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறது யோசிக்கணும். ஆனா அந்த குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இது நியூஸ் கிடையாது. இது ஒரு சம்பவம். அந்த குடும்பத்துல நடந்த ஒரு துக்க சம்பவம். அதுல அவங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா இதுக்குவே நாளைக்கு இன்னொரு நியூஸ் வரும், அடுத்த நாள் இன்னொரு நியூஸ் வரும். நம்ம கமெண்ட் போட்டு போயிட்டே இருப்போம். அது மாதிரி இல்லாம இனிமேலாவது யோசிங்க. எந்த மாதிரி விஷயங்களுக்கு எந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணணும், எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு முன்னுரிமை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு நல்லபடியா பண்ணுங்க. நம்மளுடைய நலன்னா நம்ம குடும்பத்துடைய நலனுங்கிறத கண்டிப்பா நீங்க உணரணும். நன்றி, வணக்கம்.